வணக்கம் நண்பா நண்பீஸ். ஸோ ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா ஷக்கீராவோட நல்லா ஜெகஜோதியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் மெக்சிகோ. ஒரு இன்டென்ட்டான கேமாக இருக்கும், இன்டென்ஸாக இருக்கும்னு பார்த்தா ஆனால் அப்படி இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இன்டர்னே காட்டல. அவனுங்க ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு வந்த மாதிரி தெரில, அந்த மைண்ட் செட்ல இல்லை அவங்க. ஸோ கொஞ்சம் போரிங் கேமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லாங் பால்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தானுங்க. ஆப்போசிட் கோல் கீப்பருக்கு ஒரு கலெக்ஷன் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருந்துச்சு அது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமில் 3 ரெட் கார்டு, 2 ரெட் கார்டு எதுக்குன்னே தெரில. ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு மாற்றி மாற்றி ரெட் கார்டு கொடுக்குறாப்புல. எல்லோ கார்டு எந்த பாக்கெட்டில் இருக்குன்னு மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு கொஞ்சம் போரிங் கேமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேம் ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஸ்டார்டர் மாதிரி அது இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நல்லாவே ஆடினாங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆடினாங்க. 15 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டு. ஆனால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வெறும் 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு இன்டர்னே காட்டல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா காலைல 7:30 மணிக்கு நடந்துச்சு. இப்போதான் முடிஞ்சு. சவுத் கொரியா வர்சஸ் செக்கியா. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாகவே இருந்துச்சு ஓரளவுக்கு. 2 டீமுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நில்லுன்னு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் இன்டென்ஸாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து நம்ம செக்கையோட கேப்டன் வந்து ஹெடர் போடுறாரு. அதுக்கப்புறம் நல்ல அர்சனலு அத்லெட்டிகோ மேட்ரிட் மாதிரி பஸ்ஸை பார்க் பண்ணி விளையாடி முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து நம்ம கொரியா வந்து விடுற மாதிரி இல்லை. 67th மினிட்ல ஹவாங்க்கு ஒரு நல்ல பாஸு இன்சைட் த பாக்ஸ் போட்டாங்க. ஸோ ஹவாங்கு ஒரு டிஃபெண்டரு ஒரு கோல் கீப்பருக்கு குஜ்லி மஸ்ட் காட்டிட்டு அவுட் சைட் ஃபுட்டரில் அப்படியே ஒரு சிப்பு ஃபேர் போஸ்ட் பக்கம் தட்டி விட்டாப்ல. ஸோ நல்லா அதுக்கப்புறம் கேம் 2 பேருமே இன்டென்ஸாக எடுத்துன்னு போனாங்க. நிறைய சான்ஸு வந்துச்சு. செக்கியா கூட நிறைய சான்ஸ் வந்துச்சு. கோல் கீப்பர் பெஸ்ட் சேவ், 2 சேவ். கொரியா சவுத் கொரியாவோட கோல் கீப்பர் 2 பெஸ்ட் சேவ் பண்றாப்புல. ஸோ அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் 80th மினிட்ல மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு பாஸ், லாங் பாஸ் யாருக்குன்னா லீக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா கொரியா பிளேயர்ஸ்க்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. நான் இந்த பால் இங்க போட்டா அவன் அங்க போயிடுவான் அப்படின்ற மாதிரி நல்ல கம்யூனிகேஷன்ல ஆடுறாங்க. ஸோ நல்ல கம்யூனிகேஷன், நல்ல கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா அந்த பால் அவன் பிளேயரை பார்த்த மாதிரி கூட தெரியல. கரெக்டா அந்த லாங் பால் போட்ட அப்புறம் லீ அங்க போயிட்டாப்புல. லீ வந்து உள்ள ஒரு கிராஸ் ஹோ வந்து நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவுட்டர் ஃபுட்ல லைட்டா ஒரு டச் மட்டும் தான் கோல் கீப்பர் கையில போட்டு உள்ள போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறையவே ட்ரை பண்ணாங்க செக்கியா, ஆனா முடியல. ஸோ 2-1 வந்து சவுத் கொரியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இந்த கேம் நல்லா இன்டென்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேவோட ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கான ரிவ்யூ. ஸோ இன்னும் நிறைய மேட்சோட ரிவ்யூ வந்துனே இருக்க போது, நிறைய அப்டேட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்துனே இருக்க போது. ஸோ இதெல்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.